பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு the block of mass 50 kg resting on a plane. சரிங்களா? resting on a plane inclined at 30 degree to the horizontal is just about to slide down. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் அவங்க எப்படி கொஷின்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்க்ளைண்டாக ஒரு பிளேன் மேலே ஒரு பிளாக், சரிங்களா, ஒரு பிளாக் வந்து இருக்குது. அது ஹரிசாண்டல் இருந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த பிளேன் இருக்குது அப்படின்னா 30 டிகிரி. ஓகேங்களா? இது பிளேன், இந்த பிளேன், இது வந்து பிளாக். ஓகேங்களா? ஹரிசாண்டல் இருந்து 30 டிகிரிக்கு பிளாக் பிளேன் வந்து இருக்குது. இது கொடுத்தது கொஷினில். அப்புறம் இன்னொரு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஜஸ்ட் அபவுட் ஸ்லைட் டவுன். சரிங்களா? இப்போது இது ஜஸ்ட்டு வந்து ஸ்லைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜஸ்ட் இந்த பிளாக் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து ஸ்லைட் ஆகுது. ஓகேங்களா? அப்புறம் கொஷினில் கவனிங்க, த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸெப்டட் பை த பிளேன் ஆன் த பிளாக் ஐஸ். அதாவது அவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சிம்பிளாக மேஜராக மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதர் டிபார்ட்மெண்ட் கொஷின்ஸு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பொழுதுமே வந்து ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா, இப்போது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அப்வர்ட் டைரெக்ஷனில் இதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஸ்மால் எப்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும் அப்வர்ட் டைரெக்ஷன். இன்கேஸ் அப்வர்ட் டைரெக்ஷனில் பிளாக் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மோஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். கரெக்டுங்களா? இப்போது இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக மியூ இன்ட்டு நார்மல். சரிங்களா? இந்த மியூன்றது கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதாவது இந்த பிளாக்குக்கும் இந்த பிளேனுக்கும் இடைப்பட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? அதாவது பிளாக்குக்கும் பிளேனுக்கும் நடுவில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன். அது நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து எடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் கொஷினில் ஆனால் கொடுக்கல. அதேமாதிரி இந்த நார்மல் ஃபோர்ஸஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த பிளாக்னால இந்த பிளேனில் க்ரியேட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸஸ். அதாவது இப்போது வெயிட், சரிங்களா, எப்பொழுதுமே வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்ருக்கும். சரிங்களா? இப்போது இந்த பிளேனோட வெயிட் கரெக்டாக, ஓகேங்களா, பிளேனோட வெயிட்டை இந்த இடத்துல நம்ம டபிள்யூன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஆனால் கொஷின்ஸில் அவங்க எந்த வித டபிள்யூ நோட்டேஷன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஜென்ரலாக டபிள்யூன்றது இந்த இடத்துல நம்ம வெயிட்டுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போது இதை நார்மல் ஃபோர்ஸஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா, நார்மல் ஃபோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டபிள்யூ இன்ட்டு காஸ் தீட்டா. அதே போல் இதை ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டபிள்யூ இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேங்களா? இப்போது இந்த டபிள்யூ ஃபோர்ஸஸை, ஓகேங்களா, டபிள்யூ டவுன்வர்ட் டைரெக்ஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் ஆக்ட் ஆகுது வெர்டிகுலராக, அதை நம்ம இந்த நார்மலாகவும் அதே மாதிரி இந்த பிளேனுக்கு பேரலாகவும் கன்வெர்ட் பண்ணும்போது டபிள்யூ சைன் தீட்டா, டபிள்யூ காஸ் தீட்டா. சரிங்களா? இன்கேஸ் கொஷின்ஸில் இவங்க முயு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டபிள்யூ காஸ் தீட்டா இதுதான் வந்து நம்மளுக்கு நார்மல். ஓகேங்களா? மியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக எடுத்து போட்டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ கொடுக்க கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல பேரலாக, பிளேனுக்கு பேரலாக இந்த இடத்துல டபிள்யூ சைன் தீட்டா ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அதே போல் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஈக்விலிபிரியம் கான்செப்டை யூஸ் பண்ணும்போது டபிள்யூ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ். சரி, டபிள்யூ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸுக்கு ஈக்குவல். நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் தான் கேட்டுக்கிறாங்க. டபிள்யூ இன்ட்டு சைன் தீட்டா, இந்த தீட்டான்றது இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ டபிள்யூ டிவைடட் பை 2. ஓகேங்களா? இந்த கொஷினில் மேஜராக இன்னொரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த டபிள்யூன்றது அவங்க எந்த வித நோட்டேஷனும் கொடுக்க கிடையாது. சரிங்களா? அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மாஸோட வேல்யூ 50 kg அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது நம்ம இன்கேஸ் வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். 9.81
ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வெயிட் வந்து கிடைக்கும் நியூட்டன். சரிங்களா, இது எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. டபிள்யூ என்ன நோட்டேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, அவங்க டைரெக்டாக வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, W/2 2W W/√3ன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இந்த கொஷின்ஸிலிருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த பிளேனுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸஸ் மட்டும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்டட் பை த பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இதுவே வந்து நார்மல் ஃபோர்ஸஸ் எக்ஸ்பெக்டட் பை த பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பிளேனில் கிரியேட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸஸ். இப்போது இதுக்கு உண்டான ஆன்சர், அதாவது பிளேனில் கிரியேட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸஸ் n/W cos θ. இதுதான் வந்து நார்மல் ஃபோர்ஸஸுக்கு ஆக்ட் ஆகக்கூடியான ஃபார்முலாஸ். சரிங்களா, இது ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு டபிள்யூன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம், இதுக்கு வந்து மாஸ் இன்ட்டு கிராவிட்டி காஸ் θ. ஓகேங்களா, இது போட்டோன்னா இது டைரெக்டாக இதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா, இது போலவும் கொஷின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே போல் இந்த ஜி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஜியோட வேல்யூ கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து நம்ம எடுத்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் கொஷினில் வந்து 10 m/s, சரிங்களா, 10 m/s கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 9.81 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வேல்யூ 9.81 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆன்சர் தப்பு தான். ஓகேங்களா, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கொஷினில் இன்கேஸ் எதையுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 9.81 எடுத்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, இன்கேஸ் அவங்க கொஷினில் கிராவிட்டிக்கு வந்து 10 m/s தான் கொடுக்குறாங்க, சரி m/s², சரி 10 m/s² தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 10 தான் எடுத்துக்கணும். சரிங்களா, அது ஒரு விஷயம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் தான் வந்து மேஜராக நம்ம பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா, இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த மாடலிருந்து வேறு எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளுக்கு இந்த கொஷின்லேருந்து W sin θ = ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணி இந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கரெக்டுங்களா, இப்போது கொஷினில், சரிங்களா, இந்த கொஷினில் தீட்டாவோட வேல்யூவை கொடுக்கல, தீட்டாவோட வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, தீட்டாவோட வேல்யூவை கேட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்லைட் டவுன், சரிங்களா, பிளாக் வந்து ஜஸ்ட்டு ஸ்லைட் டவுன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு W sin θ = F, இது வந்து கரெக்டாக நோட் பண்ணிப்போம். ஆனால் அந்த தீட்டாவோட வேல்யூ கொடுக்கல. அப்போது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த எஃபோட வேல்யூ வந்து மியூ இன்ட்டு நார்மல், இந்த மியூவோட வேல்யூ வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கொஷினுக்கு கொடுத்துருப்பாங்க. நார்மல்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், W × cos θ. ஓகேங்களா, W × cos θவோட வேல்யூ இங்கே போடும்போது ப்ளஸ் மியூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும். அதே போல் வெயிட் நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இந்த தீட்டாவோட வேல்யூஸ் மட்டும் தெரியுது. இதிலிருந்து தீட்டாவோட வேல்யூவை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் ஸ்லைட் டவுன், இந்த பிளாக் வந்து இவ்வளோ வெயிட்டில் இருக்குது, இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குது, இது ஜஸ்ட்டு ஸ்லைட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணும். சரிங்களா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரியான மாடலில் வந்து நம்மளுக்கு கேட்கலாம்.